பாப்பீங்கன்னு கேட்கிறாரு. அவர் என்ன கேட்கிறார், அப்பதான் நாடு இன்னும் வல்லரசு ஆயிடும். அவரு அவரோட கஜானா ரொம்பணும், அந்த முதலாளி பெரும் முதலாளி இன்னும் பெரிய முதலாளியா மாறணுங்கிறதுக்காக அவர் சொல்ற வார்த்தை இது. வீட்டு ஞாயிற்றுக்கிழமை ஏன் இருக்கீங்கன்னு கேட்கிறார். ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல இருந்து நம்ம போராடி வாழணும். இப்ப இருக்கிற அரசு ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணாங்க, 12 மணி நேரம் வேலையா மாத்தினாங்க. அதை அங்க அறிவிச்ச உடனே அதுக்கு ஈவினிங்கே எதிர்ப்பு தெரிஞ்சுன்னா அடுத்த நிமிஷம் அதை மறுநாளே அதை வந்து அப்படி ஒரு அரசாணை வெளியிடாமல் அது தடுக்கப்பட்டது. பரிசீலிக்கப்படும் சொன்ன பிறகு எல்லாரும் வாக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா அவங்க பரிசீலிக்கப்படும் அது திரும்பவும் அமைக்கிறதுக்கான அரசாணை அத்தையுமே வந்து அவங்க ரத்து செய்ய வேண்டும், அரசாணையை ரத்து செய்ய வேண்டும், ஆணையத்தை கலைக்க வேண்டும். எதிர்க்கட்சி தலைவராக இருந்த நிலையில் எங்களுடைய போராட்ட களங்களில் வந்து சாலை பணியாளர்களின் 41 மாத கால பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்தி அதற்குரிய ஊதியம் வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கை கழக ஆட்சி அமைந்தால் நிறைவேற்றப்படும் என்று சொன்னார்கள். நெடுஞ்சாலைத்துறை என்பது மக்கள் சேவைத்துறையாக தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்று சொன்னார்கள். மத்திய அரசு அமைத்திருக்கக்கூடிய மத்திய அரசினுடைய நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவினுடைய கட்டமைப்பில் 52 சுங்கச்சாவடிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. அந்த சுங்கச்சாவடிகளை அகற்றுவோம் என்று சொன்னார்கள். அகற்றுவதற்கு மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள் என்பதை நினைவுபடுத்தக்கூடிய அதே நேரத்தில் தமிழக சட்டசபையில் மாநில நெடுஞ்சாலை ஆணைய சட்டம் என்கிற ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டு இன்றைக்கு 140 அரசாணை மூலமாக மாநில நெடுஞ்சாலைகள் என்று இருக்கக்கூடிய 12,349 கிலோமீட்டர் மாநில நெடுஞ்சாலைகளை தனியார் கம்பெனிகள் பராமரித்து கட்டமைப்பு செய்யக்கூடிய வகையில் தனியார் கையில் கொடுப்பதற்கு இந்த ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த ஆணையத்தின் மூலமாக அந்த 12,349 கிலோமீட்டர் சாலையில் இருக்கக்கூடிய 3000 சாலை பணியாளருக்கு மேலே வெளியேற்றப்படுவார்கள். சற்றேறக்குரிய பொறியாளர் தொடங்கி அனைத்து நிலை பணியாளர்கள் 5000 பணியாளர்கள் அந்த நிலையிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள். அதை முழுக்க தனியார்கள் நிர்வகிப்பார்கள். கிராமப்புறத்தில் இருந்து புதிதாக வேலைக்கு வர தகுதியாக இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு 5000 பணியிடங்கள் ஒழிக்கப்படக்கூடிய அவல நிலைமை நீடித்துக் கொண்டிருக்கு. சமூக நீதி பேசக்கூடிய அரசாங்கம் இது செய்யக்கூடிய செயல் அல்ல. குறிப்பாக நாங்கள் சொல்ல விரும்புவது, மாநில நெடுஞ்சாலை ஆணையத்தை உடனடியாக கலைத்து விட வேண்டும். இல்லை என்று சொன்னால் 210 சுங்கச்சாவடிகளை அந்த தனியார் முதலாளிகள் அமைத்து சுங்க வரி வசூல் செய்யக்கூடிய ஏற்பாடு இருக்கும். பொருளாதார சிரமங்களுக்கு மக்கள் உள்ளாகக்கூடிய நிலைமை ஏற்படும். சுங்க வரி செலுத்தினால்தான் செல்ல முடியும் என்கிற கொடுமை அரங்கேறும். எனவே மக்களுக்கு எதிரான இந்த மாநில நெடுஞ்சாலை ஆணையம் என்பதை கைவிட வேண்டும் என்பதற்காக கடந்த ஜனவரி 20ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 28ஆம் தேதி வரையிலும் தமிழகத்தினுடைய அனைத்து நிலை மக்களை சந்தித்து நாங்கள் கையெழுத்து பெற்றிருக்கிறோம். முதல்வரை சந்தித்து கோரிக்கை சாசனத்தை வழங்கக்கூடிய இயக்கத்தை இந்த நாளில் நாங்கள் துவக்கி இருக்கிறோம். முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து எங்களை அழைத்து கோரிக்கை மனுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், கோரிக்கை மனுவை ஏற்றுக்கொண்டு பரிசீலித்து நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். கோரிக்கை மனுவை கூட வாங்குவதற்கு அழைப்பு வரவில்லை என்று சொன்னால் இந்த போராட்டம் இந்த இடத்திலேயே தொடங்கும். மாநிலம் முழுவதும் இருந்து சாலை பணியாளர்களும் அவர்களும் குடும்பங்களும் சென்னை மாநகரில் சங்கமிக்கக்கூடிய அளவுக்கு இந்த போராட்டம் ஒரு நீடித்த போராட்டமாக மாறும். எனவே முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து என்னுடைய கோரிக்கை மனுவை பெறுவதற்கான அழைப்பு வர வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு இந்த போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியவர்கள் வால்பாறை வரதன் ரிசார்ட். சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. இனிமையாக பொழுதுபோக்க வேண்டுமா? அனைத்து வசதிகளுடன் இயங்கும் வால்பாறை வரதன் ரிசார்ட்டுக்கு வாங்க. புதுகுலத்துடன் கொண்டாடிட்டு போங்க.